வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி கிராமத்து சார்பாக வந்திருக்கிறேன். கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னோட கிராமம் வந்து ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனத்தோட ஸ்டெர்லைட் ஆலை காப்பர் ஆலைக்கு மிக அருகில பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தான் என்னோட கிராமம். என்னோட கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 2500 குடும்பங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டெர்லைட் ஆலை ஓடும் போது என்னோட கிராமத்துல 1500 குடும்பத்துல உள்ள குடும்ப தலைவர்கள் வந்து இந்த காப்பர் பிளான்ட்ல தான் வேலை பார்த்தாங்க. கம்பெனி ஆளா இல்லைனாலும் அதுல உள்ள எல்லா கான்ட்ராக்ட்லயுமே எங்க ஊருக்காரங்க அவ்வளவு பேருமே எல்லா கான்ட்ராக்ட்லயுமே இருந்தாங்க. கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்தாங்க. அது நல்ல வருமானம் வந்துச்சு. குடும்ப பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. நல்ல வருமானம் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சிலர் சொன்னதுனால எங்க ஊருக்காரங்க தெரியாம எங்க ஊர்ல 100 நாள் போராட்டம் நடந்துச்சு. அந்த 100 நாள் போராட்டத்திலேயே நானும் முன்னாடி நின்று நடத்தினவன் தான். முன்னாடி நின்று நடத்தினேன். நானும் அதுக்கு நிறைய உதவிகள் செஞ்சவன் தான். ஆனா போராட்டத்தை இப்ப முன்னாடி நின்று நடத்தினவங்க எல்லாம் இப்ப ஊருக்காரங்களை வந்து யாருமே கண்டுக்கிடல. அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க திரும்பி ஸ்டெர்லைட் ஆலையை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சு சரி இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சு நாங்க திரும்பி ஸ்டெர்லைட் ஆலை அவங்ககிட்ட பேசி நிறைய நன்மைகள் நாங்க பெற்று கொடுத்துக்கிட்டு இருந்தோம். மூணு பிறகுமே ஒரு 3 வருஷமா எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சாங்க. நாங்க திரும்பி போய் கேட்டோம், ஊர் மக்கள் சார்பா கேட்டோம். நாங்க இப்படி அறியாம நாங்க நிறைய பேர் செஞ்சுட்டாங்க. ஆனா எங்க ஊர் மக்கள்லாம் 2வது நாங்க வாங்கி கொடுத்த எல்லா சலுகையுமே வாங்கினாங்க. நம்ம தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு வாங்கினாங்க. இப்போ ஆலை இன்னும் எங்களுக்கு ஒரு 3 வருஷமா எல்லா திருமண உதவி, ஒரு சுஸ்தினா அதுக்கு உதவி, எல்லா உதவியுமே திரும்ப செஞ்சாங்க. எங்க இளைஞர்களுக்கு வந்து நல்ல போர்ட்ஸ்ல உள்ள இளைஞர்களுக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்தினாங்க. எங்களுக்கு ஒரு ஜிம் வச்சு கொடுத்துருக்காங்க. நாங்க தான் முயற்சி பண்ணி ஜிம்மு வாங்கி கொடுத்தோம். நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது ஓடும் போது எங்க கிராமம் நல்லா செழிப்பா இருந்துச்சு. நிறைய வேலை பார்த்தாங்க. இப்போ 1500 குடும்பத்துல உள்ளவங்களும் வேலை இல்லாம அவ்வளவு பேரும் கொத்த வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த வெயிலுக்குள்ள கொத்த வேலைக்கு போறாங்க. எங்க கிராம இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இருக்காங்க. எல்லாமே டிகிரி, இன்ஜினியரிங், டிப்ளமோ எல்லாம் முடிச்ச இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் வந்து அதுல கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்த அவ்வளவு பேருமே இப்போ மூட சமக்க போறாங்க. நிறைய கொத்த வேலைக்கு தான் போறாங்க. பக்கத்துல இருக்கிற ரமேஷ் புலவர்ல கூலி வேலைக்கு போறாங்க. இது மற்றபடி நிறைய வேலை வாய்ப்பு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பக்கத்துல நிறைய கம்பெனிகள் இருந்தாலுமே வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு நிறைய இதுல வந்து நாங்க பின்தங்கிட்டோம். ஒரு ஊர் காரியமாயிட்டு எல்லாமே நிறைய பின்தங்கிட்டோம். எங்க பண்டாரம்பட்டி கிராமத்து மக்கள் வந்து இப்போ எல்லாமே பண்ணது தவறுன்னு சொல்லி இப்ப கம்பெனி வேணும்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு எந்த எதிர்ப்புமே கிடையாது ஊருக்குள்ள. அதனால இந்த பவர் பிளான்டையும் வேதாந்தா நிறுவனத்தின் காப்பர் பிளான்டையும் திறந்தா எங்க ஊர் மக்கள், எங்க ஊர்ல இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கன்னு இப்ப உறுதி கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பான முறையில படித்த இளைஞர்களுக்கு உங்க ஊர் மக்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ரெஸ்யூம் நீங்க வாங்கித்தாங்க நாங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த பக்கத்துல நீங்க டோபாஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, பர்னிச்சர் பார்க்ல, அப்புறம் கார் கம்பெனி, அதுல இருந்து எங்க ஊருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கூட எங்க ஊர்க்காரங்களை வந்து நீங்க அணுகலையே. பக்கத்துலதான் 2 கிலோமீட்டர் தான். இப்ப கம்பெனி ஆரம்பிச்சு வேலைக்கு ஆட்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. எங்க ஊர்ல இருந்து ஒரு ஆள் கூட 2 கம்பெனில செக்யூரிட்டி வேலைக்கு கான்ட்ராக்ட்ல போறாங்க. செக்யூரிட்டி வேலைக்கு கான்ட்ராக்ட்ல தான் போறாங்க. கம்பெனி அந்த கார் கம்பெனில ஒரு கம்பெனி ஸ்டாப் பண்டாரம்பட்டியில இருந்து நாங்க இத்தனை கம்பெனி ஸ்டாப் நாங்க எடுத்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் உறுதியா சொல்றேன், ஒரு கம்பெனி ஸ்டாப் கூட இந்த கார் கம்பெனில இருந்து எங்க ஊர்ல இருந்து நீங்க எடுக்கல. அப்ப நீங்க வந்து பக்கத்துல இந்த வேலை வாய்ப்பு இதுல 1000 பேர் 2000 பேருக்கு வேலை இருக்குன்னு சொல்றீங்க. இந்த கம்பெனியை மூடுன்னு நாங்க போராட்டம் பண்ணும்போது உங்களுக்கு பக்கத்துல 2 கம்பெனி ஓபன் பண்ணிருக்கோம். இதுல 1000 2000 பேருக்கு வேலை இருக்குங்க. எங்க ஊருக்காரங்களுக்கு யாருக்குமே அங்க வேலை இல்லையே. மீராவிட்டான் கிராமத்துல இருந்து எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க. வீரபாண்டியபுரத்துல இருந்து சாமிநத்தம், அப்புறம் சுற்றுலா ஐயாரெட்டி, சங்கரப்பேரி, புதூர் பாண்டியபுரம், நயனார்புரம், இந்த புதியமுத்தூர் சரௌண்டிங்ல எத்தனை பேர் வேலை பார்க்க, இத்தனை பேருக்கு ஒவ்வொரு கிராமத்திலயும் நாங்க இத்தனை இளைஞர்களை நாங்களா போய் எடுத்திருக்கிறோம் வேலைக்குன்னு நீங்க சொல்லுங்க. நாங்க ஏத்துக்கிறோம். எந்த ஒரு அறிவிப்பு சும்மா ஆன்லைன்ல கொடுத்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடாது. ஊர் பக்கத்து ஊருக்கு வந்து நீங்க ஒரு முகாம் போடுங்க. கார் கம்பெனிக்காரங்க வந்து நாங்க உங்க ஊர் பக்கத்துல கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம், நீங்க வாங்க, நீங்க ரெஸ்யூம் கொடுங்க, நாங்க ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அங்க வச்சு வைக்கலாம். ஆனா நீங்க எதுவுமே பண்ணல. அப்ப எங்க பக்கத்து ஊருக்காரங்களுக்கு நீங்க அதுல வேலையும் கொடுக்கல. இருந்த வேலை பார்த்த கம்பெனியும் அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப நாங்க வேலைக்கு எங்க போகிறது? எங்க பசங்க படிச்சுட்டு இந்த வெயிலுக்குள்ள கொத்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க நேரம் வந்தா கூட ஒரு டிகிரி முடிச்ச பையன் இங்க கொத்த வேலை பார்த்துருக்கான். நாங்க வரும்போது அவன் டிகிரி முடிச்சிருக்கான், இதுலதான் கொத்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க பிரச்சனை நீங்க நேரம் வாங்க, அவனை விடுறான். அவன் செம்பி தமுக்கிறது உங்களுக்கு தெரியும். அவன் ஏன் கொத்த வேலைக்கு போகணும்? இந்த கம்பெனி திறந்திருந்து இல்லைன்னா கார் கம்பெனில அவனுக்கு வேலை கொடுத்துருக்கலாமே. இந்த கம்பெனி திறந்தா எங்களுக்கு அவங்க எங்கிட்ட நீங்க ரெஸ்யூம் வாங்கிட்டாங்க. அவங்க ஊருக்காரங்க எத்தனை படித்தவங்க தான் நாங்க உங்களை வேலைக்கு சேர்க்கிறோங்கிறாங்க. நீங்க எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த எங்களோட கோரிக்கையை ஏற்று நாங்களும் திங்கக்கிழமை கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போறோம். ஆனா எங்க ஸ்டெர்லைட் ஆலையா அப்படின்னு பார்த்தாலே
எங்களை வந்து நீங்க போங்க, வெளியே போங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு எங்களை அங்க மனு கொடுக்க கூட விட மாட்டேங்காங்க. நாங்க ஒளிஞ்சுதான் மனு கொடுக்க வேண்டியதா இருக்கு. நாங்க எங்க கோரிக்கை எப்படி வைக்கிறது? நீங்க வந்து இது ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு இந்த 2 ஆலையையும் நீங்க திறக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும். அப்படி இல்லைன்னா எங்க கிராமத்துல நாங்க அமைதியான முறையில போராட்டம் நடத்துவோம். அமைதியான முறையில தான், நாங்க திரும்பி வன்முறைக்குலாம் நாங்க போகல. அமைதியான முறையில நாங்க எங்க வீட்டுல, என் வீட்டு முன்னாடி வச்சு கூட நாங்க அமைதியான முறையில நாங்க போராட்டம் நடத்துவோம். எங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க எங்க கிராம மக்கள் எங்களுக்கு காலை வேணும்னு தான் சொல்றாங்க. எங்க கிராம மக்கள் ஆளை வேண்டாம்லாம் சொல்லல. கிராம மக்கள் ஆளை வேணும்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு எப்படியாச்சும் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எங்க கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த கம்பெனியை திறக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். எங்க கிராம இளைஞர்களுக்கு திரும்பி வேலை வாய்ப்பு வேணும். எங்க கிராமத்துல இந்த படிக்காத எங்க கிராமத்து குடும்ப தலைவர்கள்லாம் அங்க அந்த கான்ட்ராக்ட்ல மாசம் 15,000 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க ஃபுல்லா கொத்த வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. வேற வேலை இல்ல, செக்யூரிட்டி வேலைக்கு, பக்கத்துல குடோனுக்குள்ள செக்யூரிட்டி வழி இல்லாம செக்யூரிட்டி வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எப்படியாச்சும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காண்டி எங்க கிராம மக்கள் சார்பா நான் கேட்டுக்கொள்றோம். எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த கம்பெனியை திறக்கணும். வேதாந்தா நிறுவனத்தோட ஸ்டெர்லைட் காப்பர் பிளான்ட்டையும் பவர் பிளான்ட்டையும் திறந்தீங்கன்னா எங்க இளைஞர்களுக்கு கண்டிப்பான முறையில நான் 200 இளைஞர்களுக்கு நான் பேசி வேலை வாங்கி கொடுக்குறேன். எனக்கு எங்கிட்ட அவங்க உறுதி கொடுக்குறாங்க, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி உங்க ஊருக்காரங்களுக்கு நாங்க கண்டிப்பா படித்த இளைஞருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க. நீங்க எங்களுக்கு எப்படியாச்சும் அந்த கம்பெனியை திறக்கிறதுக்கு வழிவகை பண்ணீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கிற ஒரு 200 படித்த இளைஞர்கள், அது படிக்காதவங்க கூட அதுல ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்து எங்க ஊர் இளைஞர்களும் எங்க ஊர் ஆட்களையும் எங்க ஊர் மக்களையும் ஒரு செழிப்பான இது கொண்டு வந்துருவோம். எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த கம்பெனியை திறக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. நீங்க திறக்கிறதுக்கு நீங்க வழிவகை பண்ணலன்னா அமைதியான முறையில நாங்க எங்க ஊர்ல அமைதியான முறையில நாங்க பல போராட்டங்கள் நடத்துவோம். அமைதியான முறையில தான் பல போராட்டங்கள்